ஆங்காங்கே சொல்லப்படக்கூடிய கதைகள் எல்லாம் அவர் இப்படி பழனி மலை மேல நின்னுட்டாரு அப்படின்னு சொன்னாலும் முதல்ல முருகப்பெருமான் வந்து சேர்ந்து இந்த பழனியில நின்ன இடமானது மலை மேல கிடையாது, திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம பழனிக்கு போனோம்னா அங்க சரவண பொய்கைக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முருகனுடைய அடிவார கோயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குழந்தை வேலாயுத சாமி அந்த திருஆவினன்குடியில தான் மயில் மேல உட்காரக்கூடிய சின்ன குழந்தையாக அந்த முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு. அங்கதான் முருகன் முதல்ல சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு காரணத்தினால தான் இப்படி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தை வேலாயுத சாமியானவர் பழனி மலை மேல ஏறி நின்றிருக்காரு. ஏன் அடிவாரத்தில் இருந்தவர் பழனி மலை மேல ஏறினாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, முதல்ல அவர் கோவிச்சிட்டு இங்க வரும்போது இங்க பழனி மலையே கிடையாது. அதனால கோவிச்சிட்டு வேற ஒரு ஊராக இருக்கக்கூடிய இந்த பழனத்துல இந்த பொதுநீல தான் தங்கி இருக்காரு. மலையானது பின்னால உருவாகுது. அதுக்கப்புறமா தான் ஒரு காரணகாரியத்தோடு மலை மேல ஏறாரு. சரி, முருகன் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் பழனி மலை வருது அப்படின்னு சொன்னா எப்ப வந்துச்சு, எதுக்காக இந்த மலை வந்துச்சு? மலை என்ன அப்படியே ஓடியா வந்துட முடியும்? பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த இடத்துல மலை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, உண்மையாகவே இந்த மலையானது வேற ஒரு இடத்துல இருந்து இங்க ஓடிதான் வந்துச்சு. எப்படி ஓடி இந்த இடத்துல உட்கார்ந்துச்சு? ஓடி உட்கார்ந்த இந்த மலை மேல முருகப்பெருமானுக்கு ஏன் ஆசை அந்த மலை மேல ஏறினாரு அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய